கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. வாசிங்கள். இந்த மாதம் தேவன் நம்ம கொடுத்த வார்த்தையை எடுத்துக்கொள்வோமாக. 1 சாமுவேலின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 23வது வசனத்தை ஒருவர் வாசிக்க முடியாது கேட்கிறேன். 1 சாமுவேல் 26 23வது வசனத்தை வாசிங்கள். கர்த்தர் அவனவனுக்கு அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாய் பலன் அளிப்பாராக. கர்த்தர் அவனவனுக்கு அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலன் அளிப்பாராக. கண்ணமுடி ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த கால வேளை ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சமூகத்திலே பயபக்தியோடு வந்து உம்மை ஆராதிக்க, உமக்கு முன்பதாக எங்களை அர்ப்பணிக்க கொடுத்த நல்ல தருணத்துக்காக நன்றி சுவாமி. இப்பொழுதும் வந்திருக்கிற உம்முடைய ஜனத்துக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிந்திருக்கிறேன். இவர்கள் வாழ்க்கைக்கு வேண்டிய மன்னாவை நீங்க கொடுக்க உம்முடைய சமூகத்தில் வேண்டிக் கொள்கிறேன். உம்மலன்றி எதுவும் எங்களால் செய்ய முடியாது. உன்னதமான நம்முடைய கிருபை எங்களை நடத்துவதாக. எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாதம் நமக்கு கொடுத்த வார்த்தை பலன் அளிக்கும் கர்த்தர். பலன் அளிக்கும் கர்த்தர். எல்லாருக்கும் கர்த்தர் பலன் கொடுத்தர மாட்டார். பலன் கொடுக்க விரும்புகிறார். ஆனால் எல்லாருக்கும் பலன் வருவதில்லை. அவனவனுக்கு தக்கதாக நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலன் கொடுப்பார். எவ்வளவு நாம் கர்த்தரிடத்தில் காட்டினோமோ அவ்வளவு அதுக்கு தக்கதாக நமக்கு பலன் கொடுப்பார். கவனிங்க. எவ்வளவு காட்டினமோ அதற்கு தக்கதாக, எவ்வளவு செஞ்சோமோ அதற்கு தக்கதாக, எவ்வளவு கர்த்தரிடத்துல இருந்தோமோ அதற்கு தக்கதாக. அதுல இருந்து ஒரு இது கூடாது, ஒரு இது குறையாது. அதிகமாகவும் ஆகாது, குறைவாகவும். ஆண்டவர் சொன்னார் பலன் கொடுப்பை. கடந்த வாரம் தப்பிதத்துக்கு தக்க பலன். தவறு செய்தால் தவறுக்கு ஏற்ற பலன் கண்டிப்பா உண்டு. அதுல ஒண்ணு கூடாது, ஒண்ணு குறையாது, மாற்றவும் மாட்டார். கர்த்தரிடத்தில் நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படித்தான் கடவுள் நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்ம இஷ்டம் போல கர்த்தரிடத்தில் இருந்தோம்னா அவரும் இஷ்டம் போல அவரும் இருப்பார். ஏன் எனக்கு மட்டும் இது செய்ய மாட்டேங்கிறீங்க? ஏன் எனக்கு மட்டும் இது தர மாட்டேங்கிறீங்க? ஏன் எனக்கு மட்டும் இப்படி காலதாமதம் பண்றீங்க அப்படி கேட்டோம்னா ஆண்டு ரிஃப்ளெக்ட் பண்ற, நீ அப்படித்தானே இருக்கிற. காலதாமதமா எழுந்திருக்கிற, காலதாமதமா ஜெபிக்கிற, நீ அப்படித்தானே மாறி மாறி இருக்கிற. அதனால நானும் மாறி மாறி இருக்கிறேன். 18:25 சங்கீதத்துல பார்க்கிறோம், உத்தமனுக்கு உத்தமன், தயவுள்ளவனுக்கு தயவுள்ளவன். ஆண்டவர்கிட்ட நம்ம எப்படி ரிஃப்ளெக்ட் பண்றோமோ அப்படித்தான் அவர் நமக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுவார். இது எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? அல்லேலூயா. பலன் கொடுப்பா. தாவீதை பார்த்து கர்த்தர் சொன்னார், தாவீதுக்கு கர்த்தர் பலன் கொடுத்தேன் என்று சொல்றார் ஆண்டவர். ஏன் தாவீது பலன் கொடுத்தாரு? அவன்கிட்ட நல்ல கேரக்டர்லாம் பார்த்தோம் நம்ம கடந்த வாரம். அதனால இப்ப சொன்ன நேரம் ஓடிடும். தாவீது நல்ல கேரக்டர். பரிசுத்தவானுக்கு விரோதமா பேசாம, பரிசுத்தவானுக்கு விரோதமா செயல்படாம, பரிசுத்தவானை அவமதிக்காம, உண்மையா இருந்ததுனால, தான் செஞ்ச தப்பு செஞ்சிட்டாலோ ஒப்புக்கொள்ற ஒரு மனப்பக்குவம் இருந்ததுனால தாவீதுக்கு கர்த்தர் பலன் கொடுத்தார். அமைஞ்சிடுங்க. ஒரு மனுஷன் தெய்வத்திற்கு ஆண்டவர் அழுத்தமா சொல்றார், ஒப்புக்கொள்ற ஒரு பழக்கம் இருக்கும். ஒரு முறை ஜெபிக்கிறேன்னா அடுத்த முறை ஜெபிக்க வரும் பொழுது ஜெபிக்காம போன பாவத்தை மறந்து இன்றைக்கு நான் ஜெபிக்கிறேன் இல்லை, இதை கர்த்தர் ஏத்துக்குவாருங்கன்னா ஏத்துக்க மாட்டேன். இன்னைக்கு இன்னைக்கு அதிகாலையில இருந்து ஜெபிக்காம துணிகரமா கடந்துட்டு அடுத்த நாள் உட்கார்ந்து நான் ஜோம் பண்றேன், பைபிள் படிக்கல, ஏசப்பா என்ன ஆசீர்வதிக்கட்டும் அப்படின்னு ஆசீர்வதிக்க உட்காந்து ஜோம் பண்ணா கர்த்தர் கொஞ்சம் அமைதியா இருந்து உருகி நிற்பார். ஏன்?
செய்த தவறை வருந்தி மன்னிப்பு கேட்காம ஆண்டவர் ஆசீர்வாதத்துக்குள்ள எவரையும் அனுப்புகிறவர் கிடையாது. நேற்று நான் ஜெபம் பண்ணல ஆண்டவரே, அதுக்காக நான் இன்னைக்கு வருந்துறேன். இளைய குமாரனுக்கு கர்த்தர் புது வஸ்திரம், மோதிரம், ஆட்டுக்குட்டி தகப்பன் கொடுத்ததுக்கு காரணம் என்ன? வந்த உடனே கொடுக்கல. வந்த உடனே கொடுக்கல. தூரத்துல பார்த்த உடனே அவனை பார்த்தோன்னே அவன் பேசுறதுக்கு முன்னாடி, அவன் சொல்றதுக்கு முன்னாடியே ஆடை கொண்டு வா, மோதிரத்தை கொண்டு வா, ட்ரெஸ்ஸை கொண்டு வா, கொடுக்கல. ஃபர்ஸ்ட் அவன் கட்டி பிடிச்சு தகப்பனத்துல அழுகிறான். நீ மன்னிப்பு கொடு. நான் செய்யக்கூடாது செய்து விட்டேன், என்னை ஏற்றுக்கொள்ளு. புரியுதுங்களா? நான் உங்களுடைய வேலைக்காரில் ஒருவனா கூட இருக்கிறேன், உங்களுக்கு பிள்ளையா கூட இருக்க அந்தஸ்து இல்லை. அழுது 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 மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் தான் தகப்பன் அவனுக்கு பலன் கொடுக்கிறார். காலையில் கர்த்தர் சொல்றார், நீ ஜெபிக்காம போய் அடுத்த நாள் உட்காந்து ஜெபம் பண்ணி, நீ உபவாசிக்காம அடுத்த நாள் போய் ஜெபம் பண்ணி, நீ கர்த்தருக்கு எதுவும் செய்யாம அடுத்த போது கர்த்தருக்கு செஞ்சு கர்த்தரை வஞ்சித்து அடுத்த முறை கர்த்தருக்கு செஞ்சா கர்த்தர் அப்படிலாம் ஏற்றுக்கொள்வார் நினைச்சிடக்கூடாது. மாறி மாறி இருந்தோம்னா கர்த்தர் மாறி மாறி இருப்பார். செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யாம, கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுக்காம, தர வேண்டிய அளவு தராம, காண்பிக்க வேண்டிய விதத்துல காண்பிக்காம, கர்த்தர் அப்படித்தான் மாறி மாறி விகாரப்படுவார். இது கர்த்தரிடத்தில் இருக்கிறதான ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய குணம். இது அறிஞ்சுக்கணும். கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புறேன். இது கடந்த வாரம் கர்த்தர் நம்மோடு பேசினது. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, அந்த வசனத்துல பார்க்கிறோம், அவனவன் நீதிக்கும் அவனவன் உண்மைக்கு தக்கதாக நான் பலன் கொடுப்பேன். சத்தம் அல்லையா சொல்லுங்க பாப்போம். சத்தமா சொல்லுங்க பாப்போம். வசனத்தை கேட்கும்போது நல்ல விசுவாசத்தோடு கேட்கணும். அங்கே எங்கேயும் சிந்தனை வைக்கக்கூடாது. கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தை தியானிக்க போகிறோம். ஆகவே இந்த வசனம் உங்களுக்கு பிரயோஜனப்படும். ஆண்டவர் நம்மோட பேருயா, கர்த்தருடைய வார்த்தையை திவ்யமாய் கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களுக்கு பலனை கர்த்தர் கொடுப்பாராக. ஆண்டவர் சொல்றாரு, முதலாவதாக இன்னைக்கு செய்தி தலைப்பு, அவனவன் உண்மைக்கு தக்கதாக அவனவனுக்கு நான் பலன் கொடுப்பேன். உண்மைக்கு தக்க. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க எல்லாருங்க. 1 சாமுவேல் 26:23. கர்த்தர் அவனவனுக்கு அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலன் அளிப்பாராக. போதும். இன்னைக்கு செய்தி தலைப்பு, உண்மைக்கு தக்கதாக பலன் உண்டு. உண்மைக்கு தக்க பலன் உண்டு. சோ இந்த செய்தி, இதன் அடிப்படையில் தான் கர்த்தர் நம்மோடு அடுத்த ஒரு 20 நிமிஷம் செய்தியை கேட்க போகிறோம். கவனிங்க. தாவீதுக்கு கர்த்தர் பலன் கொடுத்தார். தாவீது இடத்துல உண்மை இருந்தது. அந்த உண்மை தன்மையை கர்த்தர் பார்த்து தாவீதுக்கு பலன் கொடுக்கிறார். உண்மை என்பதற்கு உலகம் பல அர்த்தங்கள் கொடுக்கும், பைபிளும் பல அர்த்தங்கள் கொடுக்குது. இன்னைக்கு அந்த ஒரு அர்த்தத்தை உங்களோட நான் சொல்ல விரும்புறேன். உண்மை என்பதற்கு அர்த்தம் என்ன? உண்மையா இருக்கிறேன் என்பதற்கு அர்த்தம் என்ன? எதுல நான் உண்மையா இருக்கணும்? நீங்க அது ஒரு காரியத்தை சொல்ல விரும்புறேன். தாவீது வாழ்க்கையில ஒரு உண்மை இருந்துச்சு. என்ன உண்மை? சவுலை கொல்வதற்கு வாய்ப்புகள் கிடைத்தும் அவன் கொல்வதற்கு அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணல. அந்த இடத்துல பார்க்கிறோம், கர்த்தருக்கு விரோதமாக கையை நீட்டக்கூடாது. 11 வசனம் போட்டிருக்கு, கர்த்தருக்கு விரோதமாக, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவனுக்கு விரோதமாக. அங்க முதலைய கர்த்தரை போட்டார். சவுலுக்கு விரோதமாக கையை நீட்ட மாட்டேன்னு சொல்லி தாவீது சொல்லவில்லை, கர்த்தருக்கு விரோதமாக கையை நீட்ட மாட்டேன். அவன் சவுலு அந்த குகைக்குள்ளே காலை கடனை முடித்து கொண்டிருக்கிறான். முடிச்சுட்டு அவன் தூங்குறான். அவனிங்க அந்த குகையில தூங்குறான். தூங்கிட்டு இருக்கும் போது அந்த வசனத்தை பார்க்கிறோம். 12 வசனத்துல கடைசி வார்த்தையை 12 கடைசி பார்த்தீங்கன்னா தெரியும். கர்த்தர் அவர்களுக்கு அயர்ந்த நித்திரை வருவித்ததினால் அவர்கள் எல்லாரும் தூங்கினார்கள். அப்ப சூழ்நிலை யார் உண்டாக்குறா? கவனிங்க, கர்த்தர் உண்டாக்குறார். தாவீது கையில பட்டயம் இருக்குது, தாவீது கையில கொல்வதற்கு உரிமை இருக்குது. சவுலை கர்த்தர் தூங்க வைக்கிறார். சவுல் என்ன பண்ணாரு? இங்க தூங்கிடக்கூடாது. கவனிங்க, இங்க தூங்கிடக்கூடாது.
நல்லா அயர்ந்த நித்திரை கத்தரை வர வச்சு அவனை தூங்க வச்சு எந்திக்க கொண்டு போட்டா நிந்திக்க முடியாது. குடிகார குடிச்ச மாதிரி கிடக்கிற மாதிரி அயர்ந்த நித்திரை கொடுத்து சவுலை தூங்க வைக்கிறார். இப்போ தாவீது என்ன செய்வான் என்று கர்த்தர் வெயிட் பண்ணி பார்க்கிறார். கர்த்தர் பேசல, கவனியமா, உண்மை என்பதற்கு ஒரு அர்த்தத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் பேசல, கவனிங்க, கர்த்தர் பேசல, தாவீதே கொன்றாத அப்படி சொல்லல. சூழ்நிலையை கர்த்தர் ஏற்படுத்தி இவன் தவறானா இல்லையா அப்படி கர்த்தர் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து வெயிட் பண்ணி பார்க்கிறார். தவறுவதற்கு வாய்ப்பு இருந்தும் தாவீது தவறவில்லை. பாவம் செய்வதற்கு வாய்ப்பு இருந்தும் தாவீது பாவம் செய்யவில்லை. கர்த்தருக்கு விரோதமாக செயல்படாமல் இருப்பதுதான் உண்மை என்பதற்கு அர்த்தம். சத்தமாமை சொல்லுங்க பாப்பா. பல நேரங்களிலே கர்த்தரே இப்படி ஏற்படுத்துவார். நம்முடைய உண்மை தன்மையை சோதித்து அறிவதற்காக கர்த்தரே சில சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். என் பிள்ளை தவறுதான், என் பிள்ளை உண்மையிலிருந்து வெளியே போகுதா, உண்மையா இருக்குதா, நம்மை கர்த்தர் சோதித்து பார்ப்பார். வாய்ப்புகளை கர்த்தர் ஏற்படுத்துவா. பாவம் செய்வதற்கு வாய்ப்புகளை தனிமைப்படுத்துவா. சில நேரங்களிலே நீ தனிமையா தானே இருக்கிற, யாருமே உன்னை பார்க்கல, யாருமே உன்னை பார்க்கல, செய்யும். தனிமைப்படுத்துவா. கர்த்தரை சோதிச்சு பாப்பா. 11ஆம் சங்கீதத்தில் பார்க்கிறோம், கர்த்தர் நீதிமானை உள்ளந்திரியங்களை சோதித்தருகிறார். சங்கீதம் 51:5 பார்க்கிறோம், கர்த்தர் உண்மையா இருக்க கர்த்தர் உள்ளந்திரியங்களை சோதித்தருகிறார். உள்ளத்தில் உண்மை இருக்க கர்த்தர் விரும்புகிறார். நீ உண்மையா இருக்கையா இல்லையா கர்த்தர் அப்பப்ப டெஸ்ட் பண்ணி பார்ப்பார். ஒரு சகோதரிக்கு குழந்தை இல்லை, ரொம்ப அழுதாங்க. வசதி வாய்ப்புகள் இல்லாத போது இருந்த பரிசுத்த வைராக்கிய உண்மை தன்மை வசதிகளை கர்த்தர் கொடுத்து சோதிச்சு பார்த்தா, இவ உண்மையா இருப்பாளா இருக்க மாட்டாளா என்று கர்த்தர் சோதிச்சு பார்த்தா, இல்ல உண்மை இல்லை. கர்த்தர் இருக்கும்போது இருக்கிற உண்மை, இல்லாத போது இருக்கிற உண்மை இருக்கும்போது வர வேண்டும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் கொடுத்து சோதிச்சு பார்ப்பார், கர்த்தர் எடுத்தும் சோதிச்சு பார்ப்பார். யோபுவுக்கு எடுத்து சோதிச்சு பார்த்தார், சவுலுக்கு கொடுத்து சோதிச்சு பார்த்தார். சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்பா. சத்தமா சொல்லுங்க, கையை வைத்து சொல்லுங்க பாப்பா. கர்த்தர் எந்த நிலைமையிலையும் என்னை சோதித்து பார்த்தால் என்னிடத்துல உண்மை தன்மை இருக்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை இருந்தால்தான் கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுப்பார். உண்மை தன்மையில இருந்து ஒரு நாள் நம்ம விலகி விடக்கூடாது. தாவீதுக்கு வாய்ப்பு கிடைச்சும், அவனியமா தவறு செய்வதற்கு வாய்ப்பு கிடைச்சும் அவன் தவறு செய்யல. கர்த்தரை பார்த்து ஆசீர்வதிச்சான். தாவீது கர்த்தரிடத்தில் இந்த உண்மை, அவன் பையன் எழுதுறான் பாருங்க, வாசிங்க 1 ராஜாக்கள். அவன் பையன் சாலமன் எழுதுறான் பாருங்க, 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். தேவனை பார்த்து சாலமோன் சொல்ற ஒரு வார்த்தை, ஆண்டவரே, என் தகப்பன் உமக்கு முன்பதாக எவ்வளவு நீதியும் உண்மையும் நடந்தார் என்பதை அறிந்து அவருக்கு பெரிய கிருபை செய்தீரே ஆண்டவரே. போட்டிருக்கா, பெரிய கிருபை நீர் செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம், அதே கிருபை எனக்கு வருவதாக. நீங்க எவ்வளவு உண்மையா இருக்கிறீங்க என்பதை உங்க பிள்ளைக்கு தெரியும். நாம் எவ்வளவு உண்மையா இருக்கிறோம், எவ்வளவு நேர்மையா இருக்கிறோம் என்பதை உங்க பிள்ளைகளுக்கு தெரியணும், உங்க குடும்பத்தாருக்கு தெரியணும். எங்க அம்மாவே பொய் சொல்லுவாங்க, எங்க அம்மாவே ஒண்ணு ஜெபிக்கவே தெரியாது, அதுவே ஜோமனா தூங்கி கிடக்கும், அதுவே பைபிள் படிக்காது, அதுவே உண்மை இல்லாம இருக்கும், நான் எப்படி உண்மையா இருப்பேன், அப்படிதான் சொல்லுவாங்க உங்க பிள்ளைகள். தாவீதே உண்மையா இருந்ததை பிள்ளைக்கு சொல்லி தரல, தாவீது உண்மையா இருந்ததை பிள்ளை அறிந்து கொண்டான். சாலமோனே சொல்றார், நான் உண்மையா என் தகப்பன் உண்மையா இருந்து என் தகப்பனுக்கு பெரிய கிருபை செய்தீரேன். அப்ப உண்மை உள்ளவனுக்கு கர்த்தர் பெரிய கிருபையை கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த கிருபை என்ன செய்யுமா? சங்கீதம் 18:35 பார்க்கிறோம், அவருடைய கிருபை என்னை பெரியவனாக உயர்த்தும்.
அவருடைய கிருபை என்னை பெரியவனாக உயர்த்தும். தாவீதை உயர்த்தப்பட்டதுக்கு காரணம் அவன் இருந்த உண்மை தன்மை. தாவீது உயர்த்தப்பட்டதுக்கு காரணம் வேற எதைய வச்சு கர்த்தர் உயர்த்தல, உண்மையா இருந்தான். அநேகரை கர்த்தர் உயர்த்தாமல் இருப்பதுக்கு காரணம், அநேக குடும்பங்கள் மேலே வராதுக்கு காரணம், அவர்கள் தேவனுக்கு முன்பதாக உண்மை இல்லாத தன்மைதான். சத்தமா கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க அப்பா. சத்தமா சொல்லுங்க அப்பா. ஏசப்பா பார்த்து சொல்லுங்க, ஏசப்பா நான் உண்மையா இருப்பேன் சொல்லுங்க. ஏசப்பா பார்த்து சொல்லுங்க, ஏசப்பா நான் உண்மையா இருப்பேன் சொல்லுங்க. ஏசப்பா நான் உண்மையா இருப்பேன். ஆமென் அல்லேலூயா. உண்மையா இருந்து பாருங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். சூழ்நிலைகள் சாதகமா இருக்குதோ, சூழ்நிலைகள் எதிரா இருக்குதோ, சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, நான் கர்த்தருக்கு முன்பதாக உண்மையா இருப்பேன். நிறைய பேர் ஒண்ணு இல்லாத போது உண்மையா இருப்பாங்க. நேரத்துக்கு சர்ச்சுக்கு வந்து நேரத்துக்கு ஜெபம் பண்ணி அவ்வளவு பரிசுத்தமா இருப்பாங்க, நான் பார்த்திருக்கேன்ல. ஆனா கொஞ்சம் கர்த்தரை ஆசீர்வதிச்சுட்டா நேரம் கம்மியா வர்ற நேரம், ஜெபிக்க நேரம், கர்த்தருக்கு வைராக்கியமா இருக்க நேரம் கம்மியா எழுதி வச்சுக்கணும். அடுத்த கட்டத்துக்கு மேல அந்த வாழ்க்கை மேல எழும்பாங்க. அடுத்த கட்டத்துக்கு மேல அந்த ஆசீர்வாத குடும்பம் அந்த அடுத்த செகண்ட் லெவலுக்கு போகாது. ஃபர்ஸ்ட் லெவல்ல சோதிச்சு பார்ப்பா. இதுல பிள்ளைகளுக்கு கத்துக் கொடுங்க, இந்த சத்தியத்தை பிள்ளைகளுக்கு கத்துக் கொடுங்க. எப்பொழுது உண்மையா இரு, எப்பொழுது உண்மையா இரு. ஒரு லெவலுக்கு மேல குடும்பம் ஏன் எழும்ப மாட்டேங்குது தெரியுமா? பாச ஆரம்பத்துல எல்லாமே வந்துச்சு பாச, இன்னைக்கு ஒண்ணு வர மாட்டேங்குது பாச. அப்பனா கர்த்தர் லாக் பண்ணி வச்சுக்காரு, பூட்டிட்டாரு அர்த்தம். சாவிய லாக்கரை பூட்டிட்டார். தாவீதை கர்த்தர் படிப்படியா உயர்த்திட்டே இருந்தார் ஆண்டவரே. ஏன்? எந்த சூழ்நிலையிலையும் அவன் உண்மையிலிருந்து வெளியே வரவே இல்லை. உண்மையும் கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தர் பார்க்கிறார். உண்மையா இருந்தான். யோசேப்பு உயர்த்தப்பட்டதுக்கு காரணம் சொல்லுங்க. யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினாரா இல்லையா? எந்த அளவுக்கு உயர்த்தினாரு? அது பைபிள் வசனம். நம்ம பாசையில சொல்ல போனா ஆளுநரா, ஆளுநர் அளவுக்கு உயர்த்தினாரா? ராஜாவுக்கு அடுத்த பொசிஷன் அப்படின்னா யார் இருக்கா இங்க? ராஜாவுக்கு அடுத்த பொசிஷன் யார் இருக்கிறா? சரி பண்ணு. இப்போ கர்த்தர் யோசேப்பை கர்த்தர் உயர்த்துகிறார். எந்த அளவு உயர்த்தினார்? ராஜாவுக்கு அடுத்த பொசிஷன், ஜனாதிபதிக்கு அடுத்த பொசிஷன். யாரு? பிரதமர், பிரைம் மினிஸ்டர் அளவுக்கு கர்த்தர் யோசேப்பை உயர்த்தினார். ஏன் உயர்த்தினாரு? உண்மையா இருந்தா, உண்மையா இருந்தா, நிஜமான உண்மையா இருந்தா. அடுத்து யோசேப்பை பத்தி எத்தனை பேர் தெரியும்? ஃபர்ஸ்ட் தெரியும் கை தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும். யோசேப்பு தெரியாது? யோசேப்பு பத்தி எல்லாருக்கும் தெரியும். யோசேப்பு கேரக்டர் சொல்லுங்க, ஏன் உயர்த்தினார் கர்த்தர்? என்ன வளவளன்னு என்ன பிரைமரி திங்ஸ்? என்ன பிரைமரி திங்ஸ்? முதலாவது காரியம் என்ன? எஜமானுக்கு உண்மையா இருந்தாரு, எஜமானுக்கு உண்மையா இருந்தாரு, தரிசனத்தை பெற்றாரு, தரிசனத்தில் உண்மையா இருந்தாரு, வசனத்தில் உண்மையா இருந்தாரு. இதெல்லாம் நம்ம சொல்றதா? 39:7 39:7 வாசிங்க. ஆதியா வெறுக்கப்பட்டனா உயர்த்தினார் ஆண்டவர். நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். ஆனா பிரைமரி, அதுதான் நான் ஒண்ணுமே சொல்றதில்ல பாத்தீங்களா? பிரைமரி திங், முதலாவது காரியம். 39:7 வாசிங்க. சில நாள் சென்ற பின் 39:9 இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறென்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவும் இல்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? இது தாங்க யோசேப்ப கர்த்தர் உயர்த்துறதுக்கு மிகப்பெரிய பார்க்கிறாரு. சும்மானா ஒரு மகனை கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார். ஏன் அந்த ஊழியக்காரனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு? ஏன் அந்த விசுவாசியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு? அந்த குடும்பத்துக்கு எல்லாம் வீடு கட்டி கொடுக்கிறாரு, அவங்களுக்கு நல்ல நகையை போடுறாரு, அவங்க ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, அவங்க மேல மேல உயர்ந்துட்டு போறாங்க. ஏன் அந்த விசுவாசி ஏன் கர்த்தர் உயர்த்துறாரு? நான் அதே சபை தானே போறேன், நான் அதே தெய்வத்தை தானே கும்பிடுறேன். ஏன் கர்த்தர் என்ன உயர்த்த மாட்டேங்கிறாரு? ஆண்டவர் பார்க்கிறார். கர்த்தருக்கு விரோதமான ஏதோ ஒரு செயல் அந்த குடும்பத்துல இருக்கு, அந்த குடும்பத்துல இருக்குது. போனீங்க
நீங்க சரியா இருந்த உங்க பிள்ளைகள் சரியா இல்லைன்னா கூட கர்த்தருக்கு விரோதமான குடும்பம் தான் அது. நான் உண்மையா இருக்கிறாள் என்னைய பார்த்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் அப்பெல்லாம் வந்து ஆசீர்வதிக்க மாட்டார். பாத்திரம் சுத்தமா இருந்தா தான் தண்ணியை ஊத்துவார் ஆண்டவர். ஏலி ஆண்டவருக்கு முன்னாடி ஆராதனை பண்றான். ஏலி பிள்ளைகள் துன்மார்க்கமா இருக்கிறாங்க. ஏலியின் நிமித்தம் கர்த்தர் குடும்பத்தை என்ன பண்ணிக்கலாம்? பிள்ளை இரக்கம் பாராட்டிக்கலாம். கர்த்தர் பாராட்டல. குடும்பத்துல இந்த அசுத்தத்தை உள்ள நுழைய வச்சது உன் பிள்ளைங்க மூலமா. கர்த்தர் குடும்பத்தை அழிச்சு போட்டாங்க. நீ ஆசாரிய ஊழியம் செஞ்சாலும் உன் பிள்ளைங்க தருதலையா இருக்குது. இப்ப நான் சரியா இருக்கிறேன் போனீங்களா? ஒருவேளை ஜோயல் துன்மார்க்கமா போயிட்டான்னு வச்சுக்கோங்க, என் வாழ்க்கையை கர்த்தர் குற்றவாளியா நிறுத்தி எங்களுக்கு நித்திய தண்டனையை கற்றுக் கொடுத்தார். தேவ சமூகத்தின் பயபக்தியோட சொல்றேன். அதனாலதான் பிள்ளைகளை குறித்து யூதர்கள் ரொம்ப கவனமா இருப்பாங்க. 2 வயசுல இருந்து பிள்ளைக்கு பைபிளை போதிக்க ஆரம்பிச்சுவாங்களாம். 2 வயசுல இருந்து. தூங்கும் போது பைபிள், எந்திக்கும் போது பைபிள், கடைக்கு போகும்போதும் பைபிள், சர்ச்சுக்கு போகும்போதும் பைபிள். சங்கீதம் 91 பார்த்தீங்கன்னா ஆலயத்துக்கு பிள்ளைகளை கூட்டு வரும்போது சங்கீதம் 91 இருக்குல்ல, உன்னதமானவரை மறைவில் இருக்கிற சர்வ வல்லவர் இருக்கிறார். அது பார்த்தீங்கன்னா பிரயாணத்துல பாடுற பாட்டா. நீங்க எங்கேயுமா சர்ச்சுக்கு வரும்போது பைபிள் வசனம் சொல்லிட்டு வந்திருக்கீங்களா? ஐயோ சர்ச்சுக்கு போகுது, எப்போ முடியும் தெரியல, ஐயோ சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். இப்படி ஒரு அனத்தோட நிறைய பேர் வருவாங்க. சிலவர் பதஷ்டத்தோட வருவாங்க. ஆனா யூதர்கள் பண்ற விஷயம் எப்படின்னா, சர்ச்சுக்கு போகும்போது அந்த சிஸ்டர் பிள்ளைகளை கூட்டு வருதுங்க. 2 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு எப்ப வசனம் சொல்லு, உன்னதமானவரை மறைவில் இருக்கிறவன் இப்படி சொல்லிட்டே வா. சொல்லிட்டே வசனம் சொல்லிட்டு எப்படி இருக்கும் அந்த குடும்பம்? அப்படியே சொல்லிட்டே வாங்க, வசனம் சொல்லிட்டே வாங்க பார்ப்போம். அப்படியே அந்நிய பாசம் பேசிக்கிட்டே வாங்க பார்ப்போம். அது வசனம் தானே? யூதர்கள் அப்படி பண்ணுவாங்க. பிள்ளைகள் அப்படி போதிச்சதுனாலதான் இன்னைக்கு வரைக்கும் ஒரு யூதன் கூட பின்மாறைக்கு போக மாட்டான். 12 வயசு வரும்பொழுது அந்த பிள்ளைக்கு முழு பைபிள் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஏசப்பா 12 வயசுல முழு பைபிள் தெரிஞ்சுட்டேன். இன்னைக்கு நமக்கு 40 வயசாச்சு 50 வயசாச்சு பைபிள் 1 வருஷம் தெரியும். பைபிள் தெரியுமா உங்களுக்கு? எல்லாத்தையும் தர இருக்கு. பைபிள் தெரியுமா? சத்திய ஃபுல்லா தெரியுமா? வசனம் ஒரு 100 வசனம் தெரியுமா உனக்கு? ஒரு 100 வசனமா தெரியணும். ஒரு 17 வயசு பையனுக்கு 17 வயசு பிள்ளைக்கு 100 வசனமா தெரியணும். 40-50 வயசு ஆட்களுக்கு வசனத்தை ஈடுபடுத்த சொல்ல தெரியணும். எப்ப தேர்றது? யோசேப்பு பார்த்தீங்கன்னா அவன் தகப்பனால் போதிக்கப்பட்டதுனால வசனத்தை நியாயப்பிரமாணத்துக்கு உறவ பாவம் செய்யக்கூடாது, கர்த்தருக்கு உறவ பாவம் செய்யக்கூடாது, ஆணித்தரமா பதிந்து விட்டது. அதனால யாருமே இல்லை, அப்படியா யாருமே இல்லாத நிலைமையிலேயே அந்த கிழவி இழுக்கிறா பாவம் செய்ய. யாரு? கிழவி. குமரி கிடையாது, கிழவி. அந்த கிழவி பாவத்தை நீ இழுக்கிறான், உதறி விட்டு ஓடுறான் பாருங்க. நிர்வாணமா ஓடுறான். ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டுட்டு நிர்வாணமா ரோட்ல ஓடுறான். உலகம் என்ன பார்த்து சிரிச்சாலும் பரவாயில்லை, கடவுளுக்கு முன்பதாக நான் உண்மையாக இருப்பேன். அப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். நீ உண்மையா இருக்கிற வச்சு உலகம் உன்னை ஏமாலையும் சொல்லலாம், உங்களை கோமாலையும் சொல்லலாம். பிழைக்க தெரியாதவன், நடிக்க தெரியாதவன், ஏமாளி, உன்னை வச்சுலாம் ஒன்னது உதவ. இப்படிலாம் உண்மையா இருந்து என்னத்தை சாதிக்க போற? உலகம் எவ்வளவு பழி சொன்னாலும் கர்த்தருக்கு முன்பதாக உண்மையா இருக்க வைராக்கிய கொண்டார் யோசேப்பின் தேவன் உன்னை உயர்த்துவார். யோசேப்பை கர்த்தர் உயர்த்துவதற்கு காரணமே இதுதான் மெயின். அதுக்கப்புறம் தான் வாக்குத்தத்தம், அதுக்கப்புறம் தான் தரிசனம், அதுக்கப்புறம் தான் அந்த அந்த எஜமானுக்கு உண்மையா வேலை செஞ்சு அதெல்லாம் பார்த்தாரு. கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படாதபடிக்க தன்னை காத்து கொண்டான். எத்தனை பேருக்குள்ள இந்த பயம் இருக்கு குடும்பத்துக்குள்ள? எவன் எந்த குடும்பத்துல ஜெபம் இல்லையோ அந்த குடும்பம் கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்யுது. எழுதி வச்சுக்கணும். இந்த வாரம் கர்த்தர் எனக்கு சொன்னதுதான், ஒரு நாள் நீ ஜெபம் பண்ணாம போயிட்டேன்னா அன்னைக்கு நான் வேண்டாம் என்று எனக்கு விரோதமா எதிர்த்து நிற்கிறார். ஜெபத்தை ஒருத்தர் தவிர்த்து கொண்டு வேலைக்கு செல்றான் என்றால் அன்றைக்கு கர்த்தருக்கு விரோதமா எதிர்த்து நின்று உலகத்தோட ஐக்கியமா இருந்து தன் வேலை செய்கிறான் என்று அர்த்தம். இந்த வாரம் கர்த்தர் கற்றுக் கொடுத்தது, எனக்கு விரோதமா எதிர்த்து நிற்காத. எனக்கு சொன்னது ஆண்டவர் உங்களுக்கு நான் சொல்றேன். ஜெபம் என்பது பொழுதுபோக்குக்காக செய்வதல்ல, ஆசீர்வாதத்துக்காக செய்வதல்ல,
கர்த்தரிடத்துல எவ்வளவு உண்மையா இருக்கும் என்பதை கர்த்தர் அறிவதாக ஒரு செயல் அது. ஏன் 5 மணி ஜெபம், 5 மணிக்கே ஜெபம்னு கர்த்தர் சொல்றாரு? நீங்க ஜெபிக்கிறத வச்சு உங்களை ஆசீர்வதிக்க போறது இல்ல. புரியுதா? நீங்க 5 மணிக்கு எழுந்து ஜெபிப்பதனால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறது இல்ல. நீங்க வாரத்துல ஒரு நாள் உபவாசம் போட்டதுனால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறது இல்ல. அந்த நேரத்துல எவ்வளவு சின்சியரா நீங்க இருக்கீங்க வச்சு அதை வச்சு தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். தூங்கணும்னு உங்க சரீரம் சொல்லுது, ஆனா 5 மணிக்கு ஜோமனும் எந்திரிக்காங்க பாருங்க, அதுதான் உண்மை தன்மை. வியாதி இருக்குது, பலவீனம் இருக்குது, ஃபாஸ்டிங் போட முடியாது பாஸ்டர், உபவாசம் போட முடியாது. இல்ல நான் உபவாசம் போடுவேன், சில பேர் நிக்கிறாங்க பாருங்க, அந்த உண்மை தன்மையை கர்த்தர் அறிகிறா. வியாதி இருந்தாலும் பரவாயில்ல, டேப்லெட் போடுறதா இருந்தாலும் பரவாயில்ல, பலவீனம் வந்தாலும் பரவாயில்ல, தலை சுத்து வந்தாலும் பரவாயில்ல, இந்த நாள் இந்த நேரம் நான் உபவாசித்து ஜெபிக்கிற நேரம் என்று ஒதுக்கி உண்மையா இருக்கா பாருங்க, அவர்கள் வாழ்க்கையில தான் கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருவார். சத்தமா கையை வச்சு ஆமென் சொல்லுங்க பாப்பா, சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்பா. நீதிமொழிகள் 28:20, உண்மை உள்ள மனுஷன், சத்தமா சொல்லுங்க, உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண plenty of blessing, பரிபூர்ண. ஏன் குடும்பத்தை தரித்திரம் இருக்குது, இன்னும் அதே அரைச்சமாவை அரைச்சிக்கிட்டு, இன்னும் அது சும்மா சாப்பிட்டு வெந்தங்க சாப்பிட்டு வெதி வந்தா சாவல் கடந்துக்கிட்டு, வாழ்க்கையில உயர்வு இல்லாம போராடிக்கிட்டு எனக்காக ஜோம் பண்ணிக்கங்க பாஸ்டர், எனக்காக ஜோம் பண்ணிக்கங்க சிஸ்டர், ஒரே கஷ்டமா இருக்குது, ஒரே நஷ்டமா இருக்குது, ஒரே துக்கமா இருக்குது, ஒரே கண்ணீரா இருக்குது. ஏன் இது வந்தது உங்க வாழ்க்கையில? கர்த்தருக்கு விரோதமாக ஏதோ செயல்பட்டு கொண்டிருக்கிறீங்க. குடும்பத்துக்குள்ள ஜெபம் இல்ல, குடும்பத்துக்குள்ள இல்ல, உபவாசித்து ஜெபிக்கிற நிலைமை குடும்பத்துக்குள்ள இல்ல, தேவனுக்கு விரோதமா எதிர்த்து நிக்கிறவங்களா இருக்கிறதுனாலே கர்த்தர் அடுத்த நிலைமைக்கு உங்களை கொண்டு போக முடியல. ஆசீர்வாத குடும்பத்தில் தள்ளி போய் கொண்டிருக்கிறது. யோசேப்பு ஆசீர்வதிக்கப்பட்டதையும் தாவீது ஆசீர்வதிக்கப்பட்டதையும் உண்மை தன்மையை வச்சுட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேர் சாக்கு போக்கு சொல்றாங்க உண்மை இல்லாததுக்கு. சங்கீதம் 12:1 பார்க்கிறோம், மனுபுத்தரில் உண்மை உள்ளவர்கள் குறைந்திருக்கிறார்கள். இன்னைக்கு விசுவாசிகள் சபைக்குள்ள உண்மையா இல்ல. கர்த்தர் எவ்வளவு சொன்னாலும் காது கொடுத்து கேட்கறது இல்ல. சுயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து, தாம் பலவீனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து, தான் காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து கர்த்தரை பின்வைக்கிறதால நிறைய பேர் இருப்பதனாலதான், உண்மை தன்மை இல்லாதனாலதான் எவ்வளவு ஜெபம் பண்ணினாலும், எத்தனை முறை ஊழியக்காரர் ஜெபம் பண்ணினாலும் அந்த குடும்பத்துல ஆசீர்வாதம் வர மாட்டேங்குது. முட்டி பார்க்கறாங்க, ஆசீர்வாதம் வர மாட்டேங்குது. ஆசீர்வாதம் ஒரு கிறிஸ்தவனுக்கு எளிதான விஷயம். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? நான் அது 100% அக்செப்ட் பண்ணேன். இந்த பூமியில ஆசீர்வாத தேவன்கிட்ட வாங்குறது ரொம்ப ஈஸி தெரியுமா? ரொம்ப ஈஸி. பிளஸிங் வாங்குறது ரொம்ப ஈஸி. ஆனா அதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காரு பாருங்க, அந்த ஃபார்முலா தான் கஷ்டம். உண்மையா இருக்கிறதா என்னது? அதான் ஃபார்முலா. ஃபெய்த்ஃபுல்லா இருக்கிறதா ஃபார்முலா. பேச்சுல, செயல்ல, சிந்தனையில, கர்த்தருடைய காரியத்தில் 100% உண்மையா இருக்கிற அந்த ஃபார்முலா பிடிச்சிட்டீங்கன்னா போதும், நீங்க கேட்கவே வேண்டாம், எல்லா வீடு தேடி வந்துட்டே இருக்கும். ஏன்னா பைபிள் வசனம் சொல்லுது, பரிபூர்ண ஆசீர்வாதம் துன்மார்க்கர்கள்ல விசுவாசி கர்த்தர் வச்சிருக்கிறேன். சொல்லிக்கிறீங்களா? நிறைய பேர் நல்லா இருக்கும் போது கடவுளை விட்டுருவாங்க, கடவுளை தேடுறது இல்லை. எரேமியா 12:5 பார்க்கிறோம், நீ காலாட்களோட ஓடும் பொழுதே உன்னை இலக்கிய பண்ணுவார்களானால் குதிரை வீரர்களோடு எப்படி ஓடுவாய்? சமாதான காலத்திலேயே நீ அடைக்கலம் தேடினால், சமாதான காலத்தில் அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும் பொழுது என்ன செய்வாய்? காலாட்களோட ஓடும் பொழுது இப்ப இருக்கிற நிலைமையிலேயே கர்த்தரை தேடுறது உனக்கு கஷ்டமா இருக்குன்னா, நெருக்கத்தை காலத்துல எப்படி தேடுவாய்? 2 கை 2 கால் இருக்கும் போதே முழங்கால் போட்டு ஜெபம் முடியல, நல்ல பலன் இருக்கும் போதே கத்தி ஆராதிக்க முடியல, கொடுப்பதுக்கு திராணி இருக்கும் பொழுது கர்த்தருக்கு கொடுக்க முடியல, ஓடி ஊழியர் செய்கிற திராணி இருக்கும் போது ஓடி ஊழியர் செய்ய முடியல. இதுலயே பலவீனத்தை காரணம் காட்டுறது, எனக்கு முடியல பாஸ்டர், எனக்கு பிரச்சனையா இருக்கு பாஸ்டர், எனக்கு செய்ய முடியாது பாஸ்டர். நல்லா இருக்கும் போது கடவுளை தேடாத விசுவாசியை கர்த்தர் படுக்கலை கிடத்தி போட்டு செய்ய வைப்பார். ஒரு பாஸ்டர் ஜோமன் என்ன பண்ண பாத்தீங்களா? ரொம்ப ஊழியர் ஓடினார் ஒரு பாஸ்டர்.
பைபிள் படிக்காமையே ஓடினாரு. திடீரென்று பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஹார்ட் அட்டாக்ல படுத்துட்டார். சென்னை 1000 லைட் அந்த 1000 விளக்குல இருந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல். அவர் சொன்ன சாட்சியை நான் சொல்றேன், தவறே கிடையாது. ஹார்ட் அட்டாக்ல படுத்து ரொம்ப சிவியர்ல போய் மரண படுக்கையில போய் மரண தருவாயை தொட்டுட்டு வந்தார். அடுத்த டாக்டர் பல நாட்களுக்காக நடக்கக்கூடாது, வைக்கக்கூடாது, நீங்க கத்தக்கூடாது, பேசக்கூடாது, பல நாள் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இவர் ஒரே அழுக, எல்லா ஊழியமும் நின்று போகுது, ஹவுஸ் சிஸ்டிங் பண்ண முடியாது, விசுவாசிகள் பார்க்க முடியாது, ஆராதனை பண்ண முடியாதா, பாட்டு பாட முடியாது, நல்ல பாட்டு பாடுற ஆளு, பிரசங்கம் பண்ண முடியாது, எதுவுமே பண்ணக்கூடாது, அமைதியா இருக்கணும், அமைதியா போகணும், இல்லாட்டி உயிருக்கு ஆபத்து. ஒரு நாள் நைட்டு உட்காந்து அழுகிறான். கவனிங்க, பயங்கரமா அழுகிறார். ஆண்டவரே, ஏன் எனக்கு இது வந்தது? நான் உமக்காக தான் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன், ஒரு பாவம் நான் செய்யலை ஆண்டவரே, உமக்காக தான் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன், ஓடி ஓடி உழைச்ச எனக்கே ஹார்ட் அட்டாக். கவனிக்கிறீங்களா? கர்த்தர் அன்னைக்கு நைட்டு தரிசனமாய் சொன்னார், மகனே, நீ பைபிள் படிச்சு எவ்வளவு நாளா? முழங்கால் போட்டு பைபிள் படிப்பி ஆரம்பத்துல, இன்னைக்கு பைபிள் நீ படிச்சு எவ்வளவு நாள் ஆகும்? பல நாள் ஆகும். அனுபவத்துல பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிற, பைபிளை பிரட்டி படிக்காமையே ஏதோ தெரிஞ்ச காரியத்தை வச்சு 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 அந்த பிரசங்க வச்சு பிரசங்கம் பண்ணி வச்சு நீ ஓட்டிக்கிட்டு இருந்தாய். அதனாலதான் உன் படுக்கையில போட்டு நான் பைபிள் படிக்க வைக்கிறேன். நீ பைபிள் படிக்க ஒழுங்கா அப்படின்னு கேட்டேன். படித்தாங்க. அது காலையில் விடிஞ்சு எனக்கு ஒரு பைபிள் வேணும்னு கேட்டாரு. படுக்கையில எண்ணிக்கவே இல்லை, 7 நாள்ல முழு பைபிள் படிச்சு முடிச்சேன். 7 நாள் தூங்காம தூங்காம டேப்லெட்டை போட்டாலோ தூங்காம இருந்து 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 7 நாள்ல முழு பைபிளை படிச்சு முடிச்சேன். 7 நாள்ல முடிஞ்ச பைபிள் படிச்சு முடிச்ச உடனே டிஸ்சார்ஜ் பண்ணிட்டான். பல மாதமான சொன்ன ஆட்களுக்கு சில வாரத்திலேயே அற்புத சுகத்தை கொடுத்து இன்னைக்கு வல்லமையா பாடி கர்த்தரை துதித்து கொண்டிருக்கிறான். அவன் சொல்றாரு, எவ்வளவு பிஸியா இருந்தாலும் நான் பைபிள் படிக்கிறது நிறுத்த மாட்டேன், ஜெபம் பண்றது நிறுத்த மாட்டேன். நிறைய பேர் கர்த்தர் நம்பி ஆசீர்வதித்த காரணம் என்ன தெரியுமா? ஆசீர்வாத அவங்க வாழ்க்கையில உண்மைத்தன்மை இருக்கு. நம்ம வாழ்க்கையில அது இல்லாதனால தான் இன்னும் கர்த்தர் உண்மையால எவ்வளவு சொல்லட்டும் இப்படித்தான் இருப்பேன்னு சொல்றத வச்சு கர்த்தர் ஆசீர்வாதத்தை தரவே முடியாது. கொஞ்சம் பெண்ட் பண்ணுங்க, உண்மையா இருக்க ஒப்பு கொடுங்க. வேதத்துல ஒரு 3 காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். பாருங்க, 3 பேர் உண்மையா இருந்தாங்க, அவங்க பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம். முதலாவதாக நெகேமியா 9:8. எல்லாம் பைபிள் எடுங்க, எல்லாம் பைபிள் எடுங்க. யோசுவா பைபிள் எடு. நெகேமியா 9:8. நெகேமியா 9:8. அவன் இருதயத்தை ஓமமுக்கு முன்பதாக உண்மை உள்ளதாக கண்டு போதும். 6ஆம் வசனத்திலிருந்து பார்த்தேன், ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார். அழைத்த ஆண்டவருக்கு அவன் வெளியே வந்தான். வெளியே வந்தவனை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, அவன் ஆசீர்வதிச்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் இருதயத்தை உமக்கு முன்பதாக உண்மை உள்ளதாக கண்டு ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவனை ஊர் என்ன கல்தையர் பட்டணத்திலிருந்து புறப்பட பண்ணி அவனுக்கு ஆபிரகாம் என்று பெயரிட்டு, தேவனாகிய கர்த்தர் நீரே, அவன் இருதயத்தை உமக்கு உண்மையாக உண்மை உள்ளதாக கண்டு. ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கும் பொழுது உண்மை உள்ளதாக கண்டார். எது உண்மை தெரியுமா? அவனிங்க கர்த்தர் சொல்ற வார்த்தைக்கு 100% கீழ்ப்படிவதுதான் உண்மை. உண்மைனா வேற எதுவும் நினைச்சிடக்கூடாது. கர்த்தர் பேசும் பொழுது 100% எவர்கள் சாக்கு போக்கு சொல்லாமல் சமயத்தை பார்க்காம இப்பெல்லாம் கீழ்ப்படிய முடியாது, இப்படிலாம் கீழ்ப்படிய முடியாது, அப்படிலாம் செய்ய முடியாது பாஸ்டர், அப்படிலாம் செய்ய முடியாது ஆண்டவரே, இப்படிலாம் என்னால் இருக்க முடியாது, சாக்கு போக்கு சொல்லாமல் சொல்லிட்டீங்களா செய்யறேன், சொல்றீங்களா கீழ்ப்படுகிறேன் அப்படின்னு எந்த வாழ்க்கை எந்த குடும்பம் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதோ அவர்கள் வாழ்க்கையில உண்மை தன்மை வெளிவர ஆரம்பிக்கும். ஆமென் சொல்லுங்க. ஏசப்பா சீசர்கிட்ட பேசுறாரு, உபதேசத்தை கல்லிலேய பட்டணத்துல உபதேசத்தை சொல்லும் பொழுது கவனிங்க, யோவான் 6:60 பார்க்கிறோம். உபதேசத்தை கேட்ட ஜனங்கள், இது கடினமான உபதேசம், யார் இதற்கு கீழ்ப்படிவார்கள், யார் இதை கேட்பார்கள்,
நிறைய பேர் காதை அடைச்சிடும் தெரியுமா? கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? கவனிங்க. சத்தியத்துக்கு காதை அடைச்சிட்டீங்கன்னா ஆண்டவர் நீங்க செய்கிற ஜெபத்துக்கு காதை அடைப்பார். இதுதான் உண்மை. ஆண்டவர் யாரோட பேசிட்டு இருக்கார். சத்தியத்துக்கு காதை அடைக்கிற வாழ்க்கையில நீங்க கூப்பிட்டாலும் கர்த்தர் காதை பொத்திடும். அவர் பேசும் பொழுது எவர்கள் கீழ்ப்படியவில்லையோ நீங்கள் பேசும் பொழுது அவர் கேட்டு செய்ய மாட்டார். ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் பேசினார். கவனிங்க, ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் பேசினார், வெளியே வாங்கினாரு. உன் அப்பா அம்மா விட்டு, உங்க அம்மா விட்டு, உன் குடும்பத்தை விட்டு, ₹1 வாங்காம பரதேசியா வெளியே வா, ₹1 இல்லாம வெளியே வா, நான் உன்னை நடத்துவேன் சொன்னும் போது, ₹100 இல்லாம எப்படி வாழ முடியும்? ஆடு மாடு இல்லாம எப்படி நான் சாப்பிடுறது? எங்க அப்பா அம்மா இல்லாம எப்படி நான் வாழ்றது? சொந்த பந்தம் இல்லாம எப்படி வாழ்றது? தன்னந்தனியா வந்து ரோட்ல எப்படி நான் பிச்சைக்கால திருந்திட்டு இருக்கதா? அப்படிலாம் கேள்வி கேட்கலாம். அப்படியா வர சொன்னீங்களா? வந்துடுறேன். என்ன ஒரு ஃபெய்த் பாருங்க. நம்ம அப்படின்னு என்ன செய்வீங்க? நீங்க ஆபிரகாம் இடத்துல இருந்தால் என்ன செய்வீர்கள்? சொல்லுங்க சார். எல்லாத்தையும் விட்டுட்டு வாமா, ஊழியத்துக்கு வா. உங்க பிள்ளைகளை குறித்து உங்கள்கிட்ட சொல்றாரு. 2 பிள்ளை நல்லா படிக்க வைக்கிறீங்க. படிக்க வச்சோன்னா ஆண்டு கேட்கிறார், ஒரு பிள்ளை ஊழியத்துக்கு அனுப்ப சொல்றாரு. நல்லா படிக்க வச்சு லட்சணங்கள் செலவு வச்சு படிக்க வச்சு ஊழியத்துக்கு அனுப்ப கர்த்தர் பேசும் பொழுது நீங்க அனுப்புவீங்களா? என் பிள்ளை எப்படி அனுப்ப? அது கூமுட்டைகள் போட்டு படிக்காத கூமுட்டை. என் பிள்ளை நல்லா படிக்கும், நல்லா சம்பாதிக்கணும், நல்ல உலகத்துல பெரிய ஆளா வரணும். ஊழியத்தெல்லாம் கூமுட்டைக்கு போட்டோம், படிக்க லாக்கு இல்லாம கூமுட்டையை போட்டோம். என் பிள்ளை அனுப்ப மாட்டோம். நிறைய பேர் அப்படி இருக்கிறனாலதான் கர்த்தர் அடுத்த லெவலுக்கு பேச மாட்டேங்காரு. ஒரு முறை பேசும் பொழுது கீழ்ப்படியாதவர்கள் அடுத்த முறை கர்த்தர் அவர்களை நம்பி பேச மாட்டார். ஏன் நிறைய பேர் கர்த்தருடைய வார்த்தை கேட்க மாட்டேங்குது? ஆபிரகாம் இடத்துல தினந்தோறும் வந்து கர்த்தர் பேசினார். ஏன் நிறைய பேர் கர்த்தருடைய சத்தம் கேட்க மாட்டேங்குது தெரியுமா? கர்த்தர் யார் இடத்துல டைரக்டா நீங்க வந்து பேசுவதில்லை. கவனிக்கிறீங்களா? யார்கிட்ட ஆண்டு டைரக்டா வந்திருக்கிறாரா? யாரை ஏசப்பா தரிசிச்சிருக்கீங்களா? ஏசப்பா யாரை பார்த்துருக்கீங்களா? ஃபுல்லா ஏன் கர்த்தர் டைரக்டா வந்து பேச மாட்டேங்காரு? ஆபிரகாம் கவனிங்க, இது ஒரு சத்தியமா ஆண்டவர் கற்றுக் கொடுத்தா. அம்மா கவனிக்கிறீங்களா? தனமலையம்மா கவனிக்கிறீங்களா? தலைவலி இருந்தாலும் பரவாயில்ல, கவனிங்க. சத்தியம் உங்களுக்கு சேர்த்தா சொல்றேன். ஆபிரகாம் இடத்துல டைரக்டா பேசினார், ஈசாக்கு இடத்துல டைரக்டா பேசினார், யாக்கோபு இடத்துல பேசினார், யோசேப்பு இடத்துல பேசினார், மோசே இடத்துல பேசினார், யோசுவா இடத்துல பேசினார். யோசுவாவுக்கு அப்புறமாக கர்த்தர் யார்கிட்டயுமே டைரக்டா ஏன் பேசலாம்? ஏன் பேசலாம்? ஆண்டவர் பச்சோந்தியா டக்கு டக்குன்னு மாறுறவரு? அந்நாட்களிலே இஸ்ரவேலில் ராஜா இல்லை, அவனவன் தன் பார்வைக்கு சரிபோனபடி செய்து வந்தான். ஏன் கர்த்தர் பேச மறுத்துறான் தெரியுமா? அவன் இஷ்டம் போல வாழ ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறமே 1 சாமுவேல் இருந்து கர்த்தர் அவர் பேசுவதற்கு ஒரு ஊழியக்காரன் அப்பாயின்ட் பண்ணுகிறார். முதல்ல கர்த்தர் யார்கிட்ட பேசுவார் தெரியுமா? ஊழியக்காரர் மூலமா தான் கர்த்தர் பேசுவார். ஊழியக்காரர் மூலமா தான் கர்த்தர் பேசுவார். நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் பாஸ்டர் ஊழியத்தை கர்த்தர் அப்பாயின்ட் பண்ணிருக்காரு? இது நமக்கு தேவையில்லை. நானும் ஒரு விசுவாசி உங்களை மாதிரி உட்கார்ந்துட்டு கையை தட்டிட்டு ஆண்டவர் உட்கார்ந்து பேசிட்டு போயிடலாமே. இன்னைக்கு ஆண்டவர் இங்க வந்து பேசுவதில்லை. ஏன்? ஊழியக்காரர் மூலம் அதை வார்த்தை அனுப்புகிறார். இந்த வாரம் முழுவதும் எங்களை உபவாசித்து ஜோமனை வச்சு எங்களை உருட்டி எடுத்து வசனத்தை சொல்லி எங்களை கீழ்ப்படிய வச்சு ஒரு வார்த்தை எடுத்து கொண்டு வந்தா இங்க தூங்கிட்டு இருக்கிறோம், கீழ்ப்படியாம இருக்கிறோம், வசனத்தை நிர்விசாரப்படுத்துகிறோம். புரியுங்களா? கர்த்தர் பேசுகிறாங்க நின்ன ஊழியக்காரர் இடத்துல. சாமுவேல் மூலமாக தான் சவுல் இடத்துல கர்த்தர் பேசினார். சாமுவேல் மூலமாக தான் தாவீது இடத்துல கர்த்தர் பேசினார். அடுத்தடுத்து கர்த்தர் ஒரு ஊழியக்காரர் பேட்டரை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். முதல்ல நான் பேசணும்னா நான் நியமிச்ச ஆட்கள் மூலமாக பேசுற வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படியட்டும், அதை வச்சு நான் பேசுறேன். இதை நான் உங்களுக்கு விளக்கி என்ன சொல்ல விரும்புறேன். சாமுவேல் சவுல்கிட்ட சொல்றான், அமலேக்கனை கொன்று. ஏசப்பா சொல்றாரு, உன்னையும் பாக்கி விடாம எல்லாத்தையும் என்ன செஞ்சிரு, கொன்று. கொன்னானா? கொல்லல. அடுத்து வந்து சொல்றாரு, அப்பயும் தவறிட்டார். 2வது சொல்றாரு, நான் 7 நாள் ஆகும் வர்றதுக்கு. பாஸ்டர் சொல்றாரு 7 நாள் ஆகும், வெயிட் பண்ணுங்க.
வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். 7 நாள் வெயிட் பண்ணவன் அவர் வரல, உடனே பலி செலுத்துறான். ஊழியக்காரனை கீழ்ப்படியல. அவனிங்க ஊழியக்காரன் சொன்ன வார்த்தைக்கு 2ஆம் முறை தவறினான். கர்த்தர் பார்த்தாரு, கடந்த வாரம் சொன்னது போல, சவுலை விட்டு நான் விலக்கி என் கிருபையை, நான் இனி சவுல்கிட்ட பேச மாட்டேன். ஊழியக்காரன் மூலமா வந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாத சவுல்கிட்ட போய் நாம் போய் பேசினால் எனக்கு கீழ்ப்படிய மாட்டான். ஒரு நாள் ஒரு பிரச்சனை வருது. பிரச்சனை வந்த உடனே சவுல் போய் ஏசப்பட்ட ஜெபம் பண்றான். இப்ப சாமுவேல் போயிட்டாரு, ஏசப்பட்ட போய் ஜெபம் பண்றான். என்ன அவர் வந்தா தான் கர்த்தர் பேசுவாரா? நான் போய் ஜெபம் பண்றேன், ஏசப்பா என்கிட்ட வந்து பேசட்டும். அதே ஏபோத் எனக்கு தேவை, அதே வஸ்திரம், சாமுவேல் போட்ட வஸ்திரத்தை போத்து கொண்டு நான் முழங்கால் படிக்கிட்டு ஏசப்பட்ட ஜெபம் பண்ண போறேன் அப்படின்னு போய் ஜெபம் பண்ண போறான். 1 சாமுவேல் 28:6 வாசிங்க. 1 சாமுவேல் 28:6. சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களிலாவது ஊருமிலாவது தீர்க்கதரிசிகளாவது மறு உத்தரவு அருளவில்லை. கர்த்தரிடத்துல விசாரிக்க போகிறா, கர்த்தர் பேசினாரா? இந்த பாயிண்ட் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான செய்தி. ஊழியக்காரன் மூலமாக சும்மா ஊழியக்காரர் இன்னைக்கு நிறைய பேர் ஊழியக்காரன் அபக்கிருத்தியை நடத்துற பார்க்குற நிறைய சபைகள் இங்க இல்லை. சொல்லுங்களா? கர்த்தர் பேசுற வார்த்தைக்கு கீழ்ப்படியா விட்டால் கர்த்தர் அவரிடத்தில் நம்பி வந்து பேசவும் மாட்டார். அடுத்த ஊழியக்காரன் மூலமா கர்த்தர் பேச மாட்டார். அந்த குடும்பத்தை கர்த்தருடைய வார்த்தையே வராது. சவுல் போய் கெஞ்சுறான், ஜெபம் பண்றான், கர்த்தர் ஒதுக்கிட்ட, உன்னை யாருன்னு எனக்கு தெரியாதுப்பா. கர்த்தர் பேசல பாருங்க. ஆனா இதே இடத்துல கவனிங்க, சாமுவேல் தாவீதுல போய் சொல்றான், தாவீதே நீதான் ராஜாவா கீழ்ப்படிய, நீதான்ப்பா எல்லாத்துக்கும் இருக்கலாம், ஓகே ராஜாவா வந்திருப்பா. அவன் சொல்ற எல்லா காரியத்தையும் கீழ்ப்படிஞ்சு வர்றான். கவனிங்க, கீழ்ப்படிஞ்சு அவன் பாவம் செய்யறான். உடனே நாத்தான் அனுப்புறா, நாத்தான் தீர்க்கதரிசி அனுப்புற, பாஸ்டர் அனுப்புறாரு, நீ பாவம் செஞ்சுட்ட, நீ மனம் திரும்ப அப்படி சொன்னோன்னே குழந்தைய போல சிங்காசனத்துல இறங்கிட்டு அழுகிறான், மனம் திரும்புறான். ஊழியக்கார வார்த்தைக்கு மனம் திரும்பின இந்த தாவீதுடைய கேரக்டரை கர்த்தர் பார்த்துட்டு, இப்போ நாத்தான் இல்ல, சாமுவேல் இல்ல, இறந்துட்டாங்க. அவனுக்கு ஒரு நாள்ல ஒரு பிரச்சனை வருது. 1 சாமுவேல் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 30:8. தாவீது கர்த்தரை நோக்கி நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பானா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். இப்ப உங்களுக்கு புரியுதா? இப்ப டைரக்டா கர்த்தர்ட்ட வந்துட்டான். முதல்ல டைரக்டா வரல, சாமுவேல் சொல்ல கீழ்ப்படிஞ்சான், நாத்தான் சொல்ல கீழ்ப்படிஞ்சான், பரிசுத்தவான்கள் சொல்ல கீழ்ப்படிஞ்சான். இப்ப யாருமே இல்ல, சூழ்நிலை நெருக்கம், முழங்கால் போட்டு ஜெபம் பண்றான். ஏசப்பா பாக்குறாரு, நீ அவன் சொன்னா கீழ்ப்படிஞ்சல, இப்ப நான் சொன்னா நீ கீழ்ப்படிவன்னு சொல்லு போ. அல்லேலூயா. சவுல்கிட்ட பேசன, தாவீதுல பேசினான். ஏன் கர்த்தர் பேச மாட்டேங்கிற அநேகர்கிட்ட? ஊழியக்கார சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால தான் கர்த்தர் பேசுற சத்தம் கேட்க மாட்டேங்க. இன்னைக்கு என்கிட்ட எப்படி பேச, நானும் ஒரு விசுவாசியா தான் வந்து, நான் பரலோகம் கூச்சுவாள் இல்லை, நான் ஒரு விசுவாசி. நான் ஒரு 10 வயசுல சர்ச்சுக்குள்ள போய் 18 வயசுல ஞானஸ்தானம் எடுத்து 21 வயசுல நான் ஒரு 22 வயசுல ஊழியத்துக்கு போய் 15 வருஷம் ஊழியத்துல கீழ்ப்படிஞ்சு அடங்கி இருந்து பரிசுத்தவான்களுக்கு கீழே இருந்து அவங்க சொல்றதெல்லாம் கீழ்ப்படிஞ்சு வந்ததுனால தான் இன்னைக்கு பாஸ்டர் நிலைமையில கர்த்தர் கொண்டு வந்து உங்களுக்கு வேண்டிய சத்தியத்தை, உங்களுக்கு வேண்டிய சூழ்நிலையை கர்த்தர் எழுத கொடுத்து காதுல சொல்ல. எந்த புஸ்தகத்தை பார்த்தே எழுத மாட்டேங்க, மனைவிக்கு தெரியும், என் மனைவி சாட்சி. எந்த புஸ்தகத்தை பார்த்தோ, எந்த செய்தியை பார்த்தோ, எதையாவது பார்த்து காப்பி எடுத்து அதெல்லாம் கிடையாது. அவர் சொல்ல சொல்ல எழுதுவோம். நேற்று இந்த பிரசங்கம் இந்த வாரம் பொழுது கொடுத்தாரு, நேற்று எழுதும் பொழுது ஒரு 4 மணி நேரம் ஆச்சு. அவர் சொல்லுவாரு நிறுத்துவாரு, சத்தம் கேட்கும் போது எழுதுவேன், மற்ற நேரம் நிப்பாட்டு, அப்படியே அமைதியா இருக்கும், பைபிளை படிப்பேன். சொல்லுவாரு, இப்படித்தான் பிரசங்கள் ஆயத்தம் பண்ணப்படுகிறது ஒழிய எந்த புஸ்தகத்தை பத்தி காப்பி பண்ணல. பிரசங்கம் யாருக்கு கிடையாது. என்னுடைய அனுபவத்தை நான் சொல்றேன். நான் எடுக்கிற பிரசங்கத்துக்கு கர்த்தர் சாட்சி. ஒவ்வொரு வார்த்தையை சொல்ல 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 யாரோ ஒருவருக்கு இங்க தேவையா இருக்கிறதுனால அந்த குடும்பத்தை சூழ்நிலை மனசுல வச்சு கர்த்தர் பேசுறாரு. எனக்கு தெரியாது.
நீங்க எப்படி இருக்கீங்க? உண்மையா இருக்கீங்களா? உண்மை இல்லாம இருக்கிறீங்களா? கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறீங்களா? கீழ்ப்படியாம இருக்கீங்களா? இல்ல ஊழியக்கார வார்த்தைக்கு அங்கீகரிக்கிறீங்களா? அங்கீகரியாம போறீங்களா? ஊழியக்காரரை ஏற்றுக்கொண்டிருக்கீங்களா? ஊழியக்காரரை ஏற்றுக்கொள்ளலையா? எனக்கு எதுவுமே தெரியாது. உருட்டு போன விட்டத்துல பாஞ்சதுமா நான் பாஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். என் ஜனம் உண்மையாதான் இருப்பாங்க, என் ஜனம் என்னை நேசிப்பாங்க, நான் உங்களை 100% நம்புறேன். ஆனா கர்த்தருக்கு தான் உங்க உள்ளம் தெரியும். அவர் அறிந்தவர் இங்க சொல்றாரு. தாவீதிடத்துல நான் பேசினேன், சவுல்கிட்ட பேசல. 2 பேரும் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஏன் பேசுறது நிப்பாட்டிட்டேன்? ஊழியக்கார சத்தத்துக்கு அவன் கீழ்ப்படியும். எப்படி நம்ம ரெஸ்பான்ஸ் பண்றோம்? ரொம்ப முக்கியம். ஊழியக்காரனை மனுஷனாக பார்க்கக்கூடாது. நான் மறுபடியும் மனைவிட்டே சொல்லுவேன். நான் கர்த்தர் பேசும் பொழுது ஆபிரகாம் கீழ்ப்படுங்க. கர்த்தர் பேசும் பொழுது ஊழியக்காரர்கள் நம்ம கர்த்தர் பேசும் பொழுது தாவீது கீழ்ப்படுங்க. உண்மை தன்மை என்பது சும்மா வெள்ளைஞ்சட்டையும் போட்டுக்கிட்டு வெள்ளைச்சட்டை போட்டுக்கிட்டு பேண்ட்டை போட்டுக்கிட்டு 2 பாட்டு பாடிட்டா உண்மை வந்துடாது. உண்மை உள்ளவரே அப்படி பாடிட்டா உண்மை வந்துடாது. நான் உண்மையா இருப்பேன் சொல்ற உண்மை வந்துடாது. எந்த அளவுக்கு நாம் கர்த்தர் பேசுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமோ, ஊழியக்காரன் மாத்திரமல்ல, அடுத்து நீங்க ஊழியக்காரன் கீழ்ப்படிஞ்சு பாருங்க. ஓப்பனா சொல்றேங்க, நீங்க பைபிள் படிக்கும்போது கர்த்தர் கூட பேச ஆரம்பிங்க. சத்தம் கேட்காது. தீர்க்க தரிசனமா கர்த்தர் சொல்றாரு. ஒரு சிஸ்டர் வந்து கேட்டாங்க, பாஸ்டர் என்கிட்ட கர்த்தர் பேச மாட்டேங்காரு, எனக்கு சத்தம் கேட்க மாட்டேங்குது பாஸ்டர். கர்த்தர் அங்க லாக் பண்ணி வச்சிருக்காரு. ஏன்? நீங்க பேசின வார்த்தைக்கு கீழ்ப்படியாம கர்த்தர் பேச மாட்டார். எழுதப்பட்ட வார்த்தைக்கு கீழ்ப்படியாம கர்த்தர் பேச மாட்டார். வார வாரம் இங்க பேசுற சொல்றோம்ல, இதுல நம்ம ஒப்பு கொடுத்து நம்மளை உருவாக்க. நம்ம சொல்லுங்க, ஆபிரகாம் இடத்துல உண்மை, தாவீது இடத்துல உண்மை, நம்ம இடத்துல வருவதா? போய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானது உண்மையா நடக்கிறோம், அவருக்கு பிரியமானவர் என்று நீதிமொழிகள் 12:25 போட்டிருக்கு. பொய் உதடு அருவருப்பானது, பொய் பேசக்கூடாது. தானியேல் கர்த்தரிடத்துல உண்மையா இருந்தான். தானியேல் 6:4 பார்க்கிறோம். தானியேல் உண்மையா இருந்தான். அவன் வேலை ஸ்தலத்துல பொய் பேசாம உண்மை, எல்லாரும் பொய் சொன்னாங்க, இவன் உண்மையா இருந்தான். அதனால பல பேர் சம்பாதிச்சா, பல பேர் எதிரியா சம்பாதிச்சா. எப்படி இந்த உண்மைத்தன்மை வந்துச்சு? இந்த 10ஆம் வசனம் போட்டிருக்கு, 6:10. தினமும் 3 வேளை ஜெபம். ராஜா ஜெபம் பண்ண கூட கட்டளை போடப்பட்டிருந்தும் பலகணிகளை திறந்து 3 வேளை ஜெபிச்சு. அது உண்மை இருந்தா பண்ணு. 3 வேளையில உண்மையா இருந்தா பண்ணல. அந்த உண்மைதான் வேலை ஸ்தலத்திலையும் அவன் உண்மையா இருக்க முடிஞ்சிச்சு. நிறைய பேர் வேலை ஸ்தலத்துல உண்மையா இருக்காத மனுஷன் முன்னாடி உண்மையா இல்லாதவர்கள் கடவுள் முன்னாடி உண்மையா இல்லாதவர்கள் அர்த்தம். ஏன் அவங்க போய் பேசுறாங்க விசுவாசிய? ஏன் அந்த விசுவாசி போப்பி அடிக்குது? எஜமானுக்கு உண்மையா இல்ல, வேலை ஸ்தலத்துல உண்மையா இல்ல. நிறைய பேர் சொல்றாங்க, அந்த விசுவாசி சர்ச்சுக்கு போற விசுவாசி, பெந்தேகோஸ்து விசுவாசி, ஞானஸ்தானத்துல விசுவாசி, அவங்களாம் இப்படி பேசுறாங்க பாஸ்டர், அவங்களாம் உண்மை இல்லாம இருக்கிறாங்க பாஸ்டர். சிம்பிளா முடிச்சிடலாம், அந்த விசுவாசி கர்த்தரிடத்துல உண்மையா இல்லை. எவர்கள் கர்த்தரிடத்துல உண்மையா இருக்கிறார்களோ அவர்கள் மனுஷனிடத்துல உண்மையா இருப்பாங்க. கொடுத்த வேலையிலையும் உண்மையா இருப்பார்கள். ஆமென். சத்தம் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த பலனை நான் சொல்ல விரும்புறேன், கவனிங்க. நெகேமியா 9:6 பார்க்கிறோம். அந்த வசனத்தை பின்பதியை பார்த்தீங்கன்னா தெரியும். அவனோடு கர்த்தர் உடன்படிக்கை பண்ணி உம்முடைய வார்த்தையை நிறைவேற்றினீர். ஆபிரகாமுக்கு உண்மையா இருந்த என்ன பலன் கிடைச்சு தெரியுமா? கவனிங்க, கர்த்தர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றினான். ஏன் நிறைவேற்றினான்? இவன் நான் பேசுற வார்த்தைக்கு கீழ்ப்படுறதுனால நான் இவனுக்கு சொன்ன காரியத்துக்கு கீழ்ப்படுகிறேன். சத்தம் ஆமென் சொல்லுங்க. ஆகும் இந்த லைன் புரிஞ்சவங்களுக்கு கையில் வைத்து ஆமென் சொல்லுங்க. ஆகும் கர்த்தர் பேசுகிற வார்த்தைக்கு எவர்கள் கீழ்ப்படுகிறார்களோ பேசுற கர்த்தர் அவர்களுக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த வார்த்தையை நிறைவேற்றுவார். நான் உனக்கு செய்யாம யாருக்கு செய்ய போறேன்? உனக்கு செய்யாம யாருக்கு நான் செய்ய போகிறேன்? கர்த்தர் நல்லவர். மறுபடியும் சொல்றேன், ஆண்டவர் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறான். ஆபிரகாமுக்கு சொன்னது நிறைய பேருக்கு வாக்குத்தத்தத்தை ஏன் நிறைவேற மாட்டேங்குது? வருஷம் வாக்குத்தத்தை எடுக்கிறோம், வருஷம் எடுத்து வீட்டுல வைக்கிறோம், எங்கேயாவது வாங்கி வீட்டுல வைக்கிறோம், வாக்குத்தத்தை ஒவ்வொன்றா வாங்கி வைக்கிறோம், ஒண்ணுமே நிறைவேற மாட்டேங்குது பாஸ்டர். நான் கேட்கிறேன், வார்த்தையில வல்லமில்லை நினைக்காத. நீ கர்த்தரிடத்துல உண்மையா இல்லை.
அதனாலதான் கர்த்தருடைய வார்த்தை உனக்கு உண்மையா இல்லை. உண்மையா இருந்த தாவீதுக்கு கர்த்தர் பெரிய கிருபை செய்தார். உண்மையா இருந்த ஆபிரகாமுக்கு கர்த்தர் வார்த்தையை நிறைவேற்றினார். உண்மையா இருந்ததான தானியேல் 6 நாள்ல பார்க்கிறார், அவனை உண்மை உள்ளவனாக கர்த்தர் கண்டு அவனை நடத்தினார். அவனுக்கு கிடைச்ச பலன் என்ன தெரியுமா? 6:28 பார்த்தீங்கன்னா தெரியும், தானியேலின் காரியம். அது உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்க ஜெயம் எழுதிட்டாங்க, ஆக்சுவலா ஜெயம் கிடையாது. தானியேல் தரியு ராஜ்ய காரியத்திலும் பெர்சிய ராஜ்ய காலத்திலும் சீரும் சிறப்புமா இருந்தான். அதான் ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன். ஜெயம்னா வெற்றி வெற்றின்னு தெரியும், ஜெயம் அது கிடையாது. சீரு சிறப்புமாய் அப்படியே மங்களகரமா வாழ்க்கை இருந்துச்சு, அப்படியே கொழுமையா இருந்துச்சு. உங்க வாழ்க்கை அப்படி இருக்கணும்னா கர்த்தரிடத்துல உண்மையா இருங்க. நீங்க சீரு சிறப்போடு வாழணும். அப்படியே உலகத்துல அப்படியே செல்வ கொழிப்பாக வாழணும். அது ஈஸி, கர்த்தர் தந்துருவாரு. எப்ப தருவாரு? உண்மையா இருக்கணும், உண்மையா இருக்கணும், உண்மையா இருக்கணும். வாய்ப்பு கிடைச்சு கர்த்தருக்கு பாவம் செய்யக்கூடாது. கீழ்ப்படிய முடியாத சூழ்நிலையை வார்த்தை வரும் பொழுது கீழ்ப்படிய வேண்டும். இப்படிலாம் சொல்றாரு பாஸ்டர். வர முடியுமா? 8 மணி நேரம் வேலை செஞ்சு நைட் பிரேயர் வர சொல்றாரு, வர முடியுமா? கால் நடக்க முடியல பாஸ்டர், உடம்பு வலிக்கு பாஸ்டர். ரைட், உங்க வேலை எனக்கு கர்த்தர், ஆனாலும் சொல்றாரு வர சொல்றாரு, என்ன செய்யறது? எவ்வளவு கீழ்ப்படிய முடியாத சூழ்நிலை கீழ்ப்படியணும். போன் சொல்லுவார், ஊழியத்துக்கு போன் சொல்லுவார், அப்பதான் படுக்க போவீங்க. கிளம்பு, ஊழித்து கிளம்பு, எந்தி ஜோபன் அப்படி சொல்லுவாரு. ஆவியான சொல்லும் பொழுது கீழ்ப்படுவார். இல்ல முடியாத ஆண்டவரே, முடியாத ஆண்டவரே அப்படின்னு தாளம் தாழ்த்தோம்னா நம்மளை விட்டு கர்த்தர் விலகிடுவாரு. எனக்கு வார்த்தையை நிறைவேற்றணும்னு சொன்னா நிறைவேற்ற முடியாதுன்னு கர்த்தர் சொல்லிடுவார். புரியுதா? புரியுதா? உண்மை உள்ளவர்களா இருந்து தேவனிடத்துல ஆசீர்வாதமான பலனை பெற வேண்டும். மற்ற விசுவாசி எப்படின்னா எப்படி இருந்துட்டு போட்டோம், அவங்களாம் எப்படி இருக்காங்களே, இவங்களும் எப்படி இருக்காங்களே, அவங்களும் எப்படி இருக்கா, யாரையும் பார்க்க. உங்களை கர்த்தர் முன்குறித்திருக்கிறார். உங்க குடும்பத்துல தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்க முன்குறித்திருக்கிறார். நீங்க பரலோகத்துக்குரியவளை கர்த்தர் முன்குறித்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில கர்த்தர், அதனாலதான் கர்த்தர் பேசிக்கிட்டு இருக்காரு, நீயாவது உண்மையா இரு, நீயாவது உண்மையா இரு, நீயாவது உண்மையா இரு. கர்த்தர் பெரியவர். ஆமென் சொல்லுங்க. உண்மை உள்ளவனுக்கு உண்மை உள்ளவராய் இருந்து ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவாரா.